போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் MS சா. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இவர் அக்கட்சியின் மாநில பொருளாதார பிரிவு தலைவராக பதவி வகித்து வருகிறார். அதோடு திருமங்கலம் பகுதியில் உள்ள பிரபலமான தனியார் கல்லூரியின் தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் 15 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவி ஒருவரின் தந்தை மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தனது மகளின் செல்போனுக்கு பாஜக நிர்வாகி MS சாவிடமிருந்து ஆபாசமான உரையாடல்கள் மற்றும் ஆபாச படங்கள் வந்திருந்ததாக கூறியிருந்தார். இது தொடர்பாக தனது மகளிடம் விசாரித்த போது தனது தாய் தன்னை பள்ளிக்கு செல்ல விடாமல் பாஜக பிரமுகரிடம் அழைத்து சென்று தனிமையில் ஒன்றாக இருக்க வைத்துள்ளார். மேலும் தன்னிடம் ஆசை வார்த்தைகள் கூறிய பாஜக நிர்வாகி MS சா தன்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் அளித்தார். பள்ளி மாணவியை துன்புறுத்தி வந்த MS சா அவரது தாயையும் விட்டு வைக்கவில்லை. இத்தகைய வக்கிரத்தை செய்த பாஜக நிர்வாகி MS சா தனது மனைவியின் கடனை அடைத்து விடுவதாக கூறி அவருடனும் தகாத உறவில் இருந்துள்ளார். இது போன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி MS சா மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பெண்ணின் தந்தை தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக நிர்வாகி MS சா மீதும் பள்ளி மாணவியின் தாய் ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நிர்வாகி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இவ்வழக்கில் முகாந்திரம் இருப்பதால் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேவையான நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டனர். இதன் பேரில் பாஜக நிர்வாகி MS சாவிடம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் மீண்டும் விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து MS சா மகளிர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.